வீட்டுக்கு பேர் வைக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல மனோஜ் பார்த்தீங்கன்னா 25,000 தண்டம் பண்றாரு. அது மட்டும் இல்லாம வீட்டுல பேய் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு லேடியை கூட்டிட்டு வராங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா செக் பண்ணிட்டு இந்த வீட்டுல பேய் இருக்கு, அது ஓட்டணும் அப்படின்னா 2 லட்சம் செலவாகும்னு சொல்றாங்க. அதை கேட்ட முத்து இது என்னடா பகல்குள்ளையா இருக்கு அப்படின்னு சொல்லவும், அப்ப அவங்க இருந்துட்டு இங்க பாருங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்க பேயை ஓட்டல அப்படின்னா அது கூட நீங்க வாழ வேண்டியது இருக்கும், நீங்க சொன்னீங்கன்னா நான் ஓட்டி விடுறேன் இல்லைன்னா நான் போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டீங்க மனோஜ் வந்துட்டு என்னமா சொல்றாங்க, இவங்க பேய் வேற இருக்குன்னு சொல்றாங்க, அப்புறம் எப்படிமா இந்த வீட்டுல குடி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லவும், இங்க விஜயா வந்துட்டு ஆமாண்டா இவ்வளவு பெரிய வீடா இருக்கு, பேய் எங்க இருந்தாலும் தெரியாதுடா, நீ வந்து காசெல்லாம் பார்க்காதடா, நீ கொடுத்துருடா அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஏமாத்து வேலை அப்படின்னு சொல்லி முத்து சொல்றது எதையும் காதுல வாங்காம மனோஜ் பார்த்தீங்கன்னா 2 லட்சத்தை மறுபடியும் தண்டம் பண்றாரு. இதையெல்லாம் ஒரு வழியா முடிச்சுட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போன மனோஜ் ரோஹிணிக்கு இன்னொரு அதிர்ச்சி காத்திருக்கு. அதாவது அவங்களோட பேப்பர்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இது வந்து போலியான டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்ட மனோஜ்க்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல இருக்கு. சார் என்ன சார் சொல்றீங்க, நான் வந்துட்டு 30 லட்சம் பணம் கட்டியிருக்கேன், கொஞ்சம் நல்லா பாருங்க, அவர் தான் வந்துட்டு ஹவுஸ் ஓனர் அப்படின்னு சொல்லவும், எப்ப எங்களுக்கு தெரியாதா, இது வந்து அவரோட பேர்லயே இல்ல, இது வந்து போலியான டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஐயோ என்ன ரோஹிணி இது, ஏமாந்து போற வீட்டுக்கு தான் வந்து நான் இத்தனை செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் பார்த்தீங்கன்னா அப்படியே தலையில கை வச்சு உட்காந்துட்டு இருக்காரு.